நரம்புநாதன் ருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 13/3/2001 12:32 AM 24 மணி நேரம் செல்போன் பார்த்து கொண்டு இருக்கிறான். சரி, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வி. நரம்புநாதன் 13/3/2001 12:32 AM 12:32 AM 12:32. ஓகே, ஸோ கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா? ஃபோல்டர்ல தெரியுது. சரி, ரைட். 12:32 AM. ஊர் எது சார்? நரம்புநாதன். ஊரே போடலையா? ஊரே போடல நீங்க. சரி, ரைட்டு. 13/3/2001 12:32 AM. ரைட். ஊர் நீங்க போடல, டிஃபால்ட்டாக உள்ளதை எடுத்துக்கிறேன். ஸோ ஜாதகம் விருச்சிக லக்னம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். இப்ப நடக்கும் தசை குரு தசை தான் போயிட்டு இருக்குது. ஸோ குரு தசையில சுக்கிர புத்தி போகுது. அப்புறம் என்ன, சுக்கிரன் வந்துருச்சுனாலே என்ன ஆகும்? சுக்கிரன் டெக்னாலஜி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். சுக்கிரன்னா டெக்னாலஜி ஓரியன்டான இடத்துல தான் இருப்பார். டெக்னாலஜினா இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், லேப்டாப்பு, மொபைலு, வாட்சு, அதுவும் டிஜிட்டல் வாட்சு, கேம்ஸு, சினிமா, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு அம்சங்கள், பூங்காக்கள், திரையரங்குகள், இது சார்ந்த இடங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கமான இடங்கள் சொல்லுவோம். இது சார்ந்த இடத்துலதான் இந்த கிரகம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு வேலை நம்ம பண்றோம். புரியுற மாதிரி சொன்னா, நான் ஒரு பெரிய முதலாளியா இருக்கிறேன், என்னுடைய சுய முயற்சினால நான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்ப நான் ஜோதிடனா இருக்கிறேன், நான் இவ்வளவுத்தையும் கத்துக்கிட்டதுனாலதான் நான் இவ்வளவு ஜோதிடனா வந்தேன். அப்படி இல்லை. ஆக்சுவல் உண்மை என்ன, இந்த கிரகம் என்ன இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது, தள்ள வச்சிருக்குது, இந்த விஷயத்த செய்யன்னு சொல்லுது. இந்த கிரகம் இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த கதிர்கள்னால என்ன சொல்றது, என்னை இதை செய்ய வைக்குது. அவ்வளவுதான். அந்த கிரகங்கள் தான் என்னை ஆட்டி வைக்குது. இது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். உயர் பதவியில போறாங்க, உயர் இடத்துல போய் நிற்கிறாங்க, ஒருத்தர் கலெக்டர் ஆகிறார், அந்த கிரகங்கள் அந்த அமைப்புல இருந்து அவர் அந்த இடத்துக்கு நகர்த்தி வைக்குது. அதனால அவர் அந்த உயர் பதவியில நிற்கிறார். அவருக்கு அந்த கிரகங்கள் அந்த பதவி மரியாதை கொடுக்குது. ஒருத்தர் நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, தெருவோரமா போயிட்டே இருக்காரு, சாப்பிட வழி இல்லாம நிக்குது, அது அவர் செய்த கர்மாவின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் அந்த இடத்துல அவர் நவுத்தி வைக்குது அப்படின்னு எடுத்துக்கும். அது மாதிரிதான் கிரகங்களின் பார்வையில் தான் நம்மளுடைய அன்றாட வேலை, அன்றாட செயல்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப சுக்கிரன் உள்ள வந்துச்சுனாலே என்ன ஆகும்? என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறதா வந்துரும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சார். நரம்புநாதன். ஸோ அதனால ஜாதகத்துல விருச்சிக லக்னம், சுக்கிரன் உச்சமாகுது. அப்புறம் வேற என்ன பண்றது? இங்க சுக்கிரன் பாருங்க, போன நேருக்கும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, இங்கேயும் அதே அமைப்பு தான். குரு தசை சுக்கிர புத்தி. அப்புறம் என்ன, பொதுவா இந்த சுக்கிரன் ஒரே ஒரு நிமிடம். சரி, இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல ஒரே ஒரு நிமிடம் மீன் சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜாதகம் பாருங்க சார். நரம்புநாதன் சார், உங்களுடைய சன்னோட ஜாதகம் நினைக்கிறேன். விருச்சிக லக்னம் அண்ட் துலா ராசி, நடக்கிற திசை குரு தசையில சுக்கிர புத்தி போகுது. சுக்கிரன் போன நேருக்கும் பார்த்தோம், சுக்கிரன் உச்சம், இது குருவோட பரிவர்த்தனை. இந்த நேருக்கும் பார்க்கிறோம், குரு தசை சுக்கிர புத்தி, சுக்கிரன் உச்சம், பக்ரமனால பரவாயில்ல, இங்க சந்திர அதியோகத்துல பலமா நிக்குது, அந்த சுக்கிரனோட பரிவர்த்தனை. ஸோ எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் பலம். இங்க சுக்கிரன் பக்ரம் ஆயிடுச்சு, நீச்ச பங்கம் ஆகுது, நீச்சமாகுது, உச்ச கிரகம் பக்ரமாகி நீச்ச பலத்துக்கு போகுதுன்னு எடுத்துக்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்காருன்னா சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால அந்த வேலை செய்ய வைக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகுது, குருவோட பரிவர்த்தனை. இந்த ஜாதகத்துக்கு குரு பலமா நிற்கிறார். குரு தசை இந்த ஜாதகத்துக்கு 2, 5ஆம் பாவகாதிபதி, 7ஆம் பாவகத்தில் சனி குருவினுடைய காம்பினேஷன்ஸ். ஸோ இந்த காம்பினேஷன் சுக்கிரன் குரு காம்பினேஷன் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. புரிஞ்சுட்டீங்களா? 5 மற்றும் 7ஆம் பாவகம் தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல மனைவி, அண்டர்லைன் இந்த வேர்டு. சரிங்களா? 7ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தோடு பரிவர்த்தனை, நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்ப சொன்னேன், ஒரு கிரகத்தினுடைய ஒரு சைடை மட்டும் பார்க்க கூடாது, இன்னொரு சைடையும் பார்க்கணும்.
சரிங்களா? சரியாயிடும் சார். 2025க்கு அப்புறம் சுக்கிர புத்தி முடிஞ்சோன்னு ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சோம். இந்த குரு திசை ஆனா இப்படிதான் இருப்பாப்ல. அதுல சுக்கிர புத்தி மெயினான ரோல் பண்ணுது. அவ்வளவுதான். சுக்கிர புத்தி முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆயிடும். ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்னைய காலகட்டம் சுக்கிரன் எத்தனை டிகிரில 23 டிகிரி. ஸோ இன்னைய காலகட்டம் இப்ப நீங்க அந்த விஷயத்திலயுமே ப்ராப்ளத்தை கிரியேட் ஆகிட்டு இருக்கும் 5ஆம் இடத்துல. ரொம்ப அவர்கிட்ட அந்த கேஜெட்ஸ் சம்திங் ஏதோ புடுங்கினீங்கனாலோ அல்லது வேற விஷயத்துல பேசுனீங்கனாலோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அண்ட் பரிவர்த்தனையில் குரு, 5ஆம் இடத்தில் கோச்சாரத்துல ராகு உங்களுக்கு மீனராசியில உட்காரும் போது 5ஆம் பாவகம் அடி வாங்குது. 5ஆம் பாவகத்துல 5ஆம் பாவகம் எதை குறிக்குது? மூளையை குறிக்குது, புத்தியை குறிக்குது. அந்த பாவம் இப்ப டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? இவர் நம்ம சொல்றதுனாலதான் இவர் அந்த இடத்துக்கு போறார், உயர் இடத்துக்கு. நம்ம சொல்லலைன்னா இவர் கெட்டு போயிடுவார். அப்படிலாம் கிடையாது. அந்த காலகட்டம் அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்ய வச்சிரும். ஸோ பயப்படாதீங்க சார். நான் ஜாதகம் குரு தசை சூப்பரா போயிட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையும் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டினியூஸா நல்ல திசை தான் போகுது. கவலைப்படாதீங்க. சரிங்களா? பயப்பட வேணாம். எதிர்காலம் நல்லாவே இருக்குது. ஓகேவா? நன்றி சார்.